எங்கேயாச்சும் ஒரு ரூட்டுக்கு போகிற பஸ்ஸை மாற்றி அனுப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விமானத்தையே மாற்றி அனுப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இந்தியாவில் கடந்த வியாழக்கிழமை நடந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் விமானத்துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் அதோட இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கொள்ள வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடந்த வியாழக்கிழமை டெல்லியிலேருந்து வேன்குவர், அதாவது கனடாண்ட ஒரு நகரான வேன்குவருக்கு போக வேண்டிய ஒரு விமானம் புறப்பட்டு சென்றிருக்குது. இது புறப்பட்டு ஒரு 4 மணித்தியாலம் சீனாட வான்பரப்பில் பறந்து கொண்டிருக்கல தான் ஒரு விஷயத்தை ஏர் இந்தியா கண்டுபிடிச்சிருக்குது. நாங்கள் அனுப்ப வேண்டிய விமானத்தை மாற்றி அனுப்பிட்டோம் அப்படின்னு. கனடாவுக்கு இருக்கிற சிவில் ஏவியேஷன் இந்தியாவிலிருந்து வார விமானங்களில் 777-300ER என்ற விமானத்தை மட்டும்தான் அனுமதி வழங்கியிருக்குது. ஆனால் இவங்க மாறி 777-200 LR என்ற விமானத்தை, அந்த டைப் விமானத்தை மாறி அனுப்பின விடயம் 4 மணி நேரத்துக்கு பிறகு தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இந்த போன விமானம் சீனாட வான்பரப்பில் வச்சு அந்த விமானத்தை திருப்பி இந்தியாவுக்கு தரையிறக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இந்த விமானம் கனடாவுக்கு போகிறதா நினைச்சு கொண்டு பறந்து திருப்பி மீண்டும் டெல்லிக்கு அங்கே கொஞ்சம் டிலே ஆகி அங்கே வந்த மக்களை தங்க வச்சு அவங்களுக்கு திருப்பி சாப்பாடெல்லாம் கொடுத்து திருப்பி அந்த 777-300ER ரெடி பண்ணி அந்த டைப் விமானத்தை ரெடி பண்ணி திருப்பி அடுத்த நாள் வேன்குவருக்கு புறப்பட்டு போன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம், விசித்திரமான ஒரு கேலிக்கூத்தான ஒரு சம்பவம் ஏர் இந்தியாவில் கடந்த வியாழக்கிழமை நடந்திருக்குது. இதுபோல் ஏதாவது ஒரு கூத்தான விடயங்கள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனென்றால் இலங்கையில் தமிழில் ஏவியேஷன் சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் வழங்குறதுக்கு இருக்கிற ஒரே யூடியூப் சேனல் இது மட்டும்தான்.